உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உள்ள வாங்கனே. வணக்கம் வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க மதனி. வணக்கம். வாங்க. டேய் வாங்க, வாங்க. நானும் இப்பதான் கரெக்டா உள்ள நுழையறேன், நீங்களும் வரீங்க. என்ன விஷயம் என்ன கார்த்தி? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் அப்படியே உங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். கொடுங்கம்மா. இந்தாங்க மதனி. ஏய் ஷ் ம் கார்த்தி, மா. இத உன் கையால ஆனந்திக்கு ஊட்டி விடுடா. ஆ. என்ன மதனி? எல்லாருக்கும் ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணீங்களா? ஆமா மதனி, இன்னைக்கு கோயில்ல சீதா கல்யாணம் விசேஷம் நடந்துச்சு. அப்ப கார்த்தி ஆனந்தி பேருக்கும் வேலை ரேணுகா பேருக்கும் ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணோம். இத மாப்பிள்ளை கையால பொண்ணுக்கு ஊட்டி விடணும்னு ஐயர் சொன்னாரு. ஓ அப்படியா? ஆ, சரிங்க மதனி, ரொம்ப சந்தோஷம். நீ ரேணுகாவுக்கு ஊட்டி விடுப்பா. குடு. இந்த எனக்கு சாப்பிடு. எங்க என்ன டேய் மாப்ள, கையில எதுக்குடா கொடுக்குற? ஐயர் மாப்ள கையால பொண்ணுக்கு ஊட்டி விட சொன்னாரா? என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? எடுத்து ஊட்டி விடு வேலா. இல்ல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டி விடுறேன். டேய், நான் உன் தங்கச்சிக்கு ஊட்டி தானடா விட்ட. நீ மட்டும் என் தங்கச்சிக்கு கையில கொடுப்பியா? ஊட்டி விடுறா. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன எப்படிடா பேச சொல்ற? நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், ரேணுகாவை கண்டுக்க கூட மாட்டேங்கிற. டேய், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்குடா. கார்த்திக், அண்ணன் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? ஆனந்தி, இதுல நீ தலையிடாத. நான் என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கேன், இதுல நீ உள்ள வராத. டேய், இப்ப எதுக்குடா அவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப அவன் என்னப்பா அப்படி கோவமா கேட்டுப்புட்டான்? நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ விருப்பம் இல்லாத மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த அண்ணனா இருந்தாலும் இப்படிதான் பேசுவான். இதே கார்த்திகா இருந்திருந்தா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? இங்க பாரு வேலா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எதையுமே தெளிவாவே பேச மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுறா. நாளைக்கு மட்டும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஆனந்தியோட லைஃபே டேஞ்சர் ஜோனுக்கு போய்டும் பாத்துக்க. என்னடா சொன்ன? ஆனந்தியோட லைஃப் டேஞ்சர் ஜோனுக்குள்ள போயிடுமா? டேய், நீ இப்படி எல்லாம் பேச நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இங்க பாரு வேலா, நானும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தான் பாத்துட்டு இருக்கேன். நீ தான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க. பார்த்து நடந்துக்க. நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உன் கையில தான்டா இருக்கு. அப்புறம் பாத்துக்க. ஏன்பா இப்ப என்ன வேலை? ரேணுகாவை லவ் பண்ணிட்டு பேசாமையும் கண்டுக்காமையும் இருக்கான். அதெல்லாம் மாறிடுவான்ப்பா. விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசலங்க.
நீங்க எதுக்கு தேவையில்லாம குறுக்க வரீங்க? நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன் பேசட்டும். டேய் ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க கார்த்தி. அப்பாட்ட அப்படியெல்லாம் குரல் வசதி பேசிட்டு டேய், இருக்காத. என்னடா அப்படிதானே பேசுவேன்? என்னடா பண்ணுவ? சொல்றா, என்னடா பண்ணுவ? சொல்றாங்க. கார்த்தி என்னப்பா நீ என்னடா? என்ன? அம்மா, வா, விடுப்பா. அண்ணே, ஏய், விடுப்பா, பேசுறீங்க. இப்படி என்ன? பேசுறான். விடுப்பா. ஏய் வேலா சின்ன பசங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு வேலு ஐயா ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற, அவன் உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லாவாடா இருக்கு? முத்தையா ஐயா என்ன இதெல்லாம்? ஆ? ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயா வேலை மேல எந்த தப்பு இல்லைங்க. கார்த்தி தான் தேவையில்லாம கோவப்பட்டாப்ல. எதுங்க தேவையில்லாம கோவப்படுறது? அவன் தங்கச்சிக்காக பேசுறதுக்கு பேரு தேவையில்லாததா உங்களுக்கு? அட அவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. டேய் வேலு, என்னதான்டா பிரச்சனை? நீயாவது சொல்ற. ஆ. ஏன் அப்படியே நிக்கிற? அவன் எப்படிங்கயா சொல்லுவான்? பிரச்சனைக்கு காரணமே அவன் தாங்கயா. என்ன சொல்ற? அவன் தான் காரணமா? அப்படி என்ன பண்ண அவன்? அவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைங்கய்யா. அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்கய்யா. காரணம் கிட்ட கூட ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்கய்யா. அதுதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையே. நான் அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதும் அவன் ஏன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம விட்டுருவானோன்னு எங்க எல்லாருக்கும் பயங்கய்யா. டேய் வேலு, என்ன சொல்றான் இவன்? ரேணுகா, உனக்கு வேலு கையால நலங்கெல்லாம் வச்சு விட்டான்லம்மா. அவன் அதெல்லாம் விருப்பம் இல்லாமையா பண்ணிருப்பான்? அவன் ஏதாவது டென்ஷன்ல சரியா பேசாம இருந்திருப்பான். அத போய் நீ இவ்வளவு பெருசா பேசுறிய? நீங்க வா. அது ஒண்ணு இல்லப்பா, என் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் வேலன் தான் சரி பண்ணான். அவன் அந்த டென்ஷன்ல இருக்கிறப்ப ரேணுகா ஏதாவது பேசியிருப்பா, அதனால பேசாம போயிருப்பான். அதை தவிர மற்றபடி வேற ஒன்றும் இருக்காதுப்பா. அவன் ஒன்னும் அந்த டென்ஷன்லாம் காட்டி என் தங்கச்சி கிட்ட பேசாமலாம் இல்லைங்கய்யா. அவன் பேசாம இருக்கிறதுக்கு காரணமே வேற. அப்படியா? வேற என்னமோ காரணம் சொல்றியே, அதையாவது சொல்லு. அவனுக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அவன் மனசுல உங்க பொண்ணு வள்ளி தாங்கயா இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.